இன்றைக்கி பார்க்க போகிற இந்த கார சட்னியை இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லை, இவ்வளோ ருசியில் அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட்ற ஒவ்வொருத்தரும். இந்த சட்னி செய்கிறதுக்கு 10 சின்ன வெங்காயம் எடுத்து அதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி சக்கையாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப பேஸ்ட் ஆக்கிடாதீங்க, இந்த மாதிரி குறைப்பாக இருந்தாலே போதுமான இருக்கும். இதை அப்படியே ஒரு சின்ன கிண்ணத்துக்கு மாற்றிக்கிட்டு இதே மிக்ஸி ஜாரில் 4 பெரிய சைஸ் தக்காளியையும் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கிறேன். இது கூட 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன், 10 பல்லு அளவுக்கு பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் காரம் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால இன்னும் 2 பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்து இதில் அரைச்சி சேர்த்துருக்கேன். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து இது நல்லா பொரி வந்ததுக்கப்புறம் இப்போ திரியாக அடித்து வச்சுருக்கோம்ல அந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து இதை 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்குனீங்கன்னா அப்படின்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மொத்தமாக இதுக்கு நான் 6 தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் மீடியமான ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த தக்காளியை அரைச்சி வச்சு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்கலை. இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த புளிப்போட அந்த காரம் நல்லா சேர்ந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டு தரும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சூடான இட்லி கூடயோ தோசை கூடயோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் கூடுதலாக நல்லெண்ணெய் ஊற்றி செம்ம சூப்பராக இருக்குங்க. ஆனால் நல்லா காரமாக இருக்கும். 10 பேர் வந்தாலும் இந்த ஒரு சட்னி வச்சு நீங்கள் சமாளிச்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த சட்னி உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.